வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெந்தயக்கீரை பருப்பு அப்புறமா இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஆப்பிள் அண்ட் பியர் வச்சு ஊறுகாய் பண்ணலாம் அதோட ரெசிபியும் அப்புறம் ஒரு சின்ன டாலர் ட்ரீ ஷாப்பிங் ஹால் வீடியோவும் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ லஞ்சுக்கு நான் வெந்தயக்கீரை வச்சு பருப்பு பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ரெசிபி பார்க்கலாம். ஸோ வெந்தயக்கீரை பருப்புக்கு நான் ஒரு 1.5 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். மூங் தால், அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அந்த பருப்பை நல்லா வேக வைக்க போறேன். நீங்கள் போன விலாகில் பார்த்துருந்தா தெரியும், நான் வெந்தயக்கீரை போட்டிருந்தேன். ஸோ அந்த வெந்தயக்கீரை நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டு இன்னைக்கு அதை வச்சு நான் வெந்தயக்கீரை பருப்பு பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த வேரெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த கீரையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப மண்ணாக இருந்தது. ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த கீரையை நம்ம கொஞ்சம் லைட்டாக வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஹாஃப் மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் அந்த வெந்தயக்கீரைத்தையும் பொடியாக நறுக்கிட்டுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு ஹாஃப் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஸோ பேரலாக பருப்பும் கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்குன வெந்தயக்கீரை அதையும் போட்டு அந்த வெந்தயக்கீரை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயக்கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். வேக வச்ச பருப்பை இப்போ இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஸோ ரொம்ப திக்கா இருந்ததுனால 1 கப் தண்ணி ஆட் பண்ணி ஸோ பருப்பு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அதை இப்போ நான் தாளிக்க போகிறேன். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது 3த்தையும் போட்டு நல்லா தாளிச்சாச்சு. ஸோ வெந்தயக்கீரை பருப்பு ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் அதுவும் ரெடி. ஸோ இப்போ நம்ம ஆப்பிள் அண்ட் பியர் வச்சு ஊறுகாய் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை பொடி பண்ணணும். ஸோ பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் விலாகில் பார்த்துன்னா தெரியும், நான் எங்கள் வீட்டில் கார்டனில் ஆப்பிள் ட்ரீயும் பியர் ட்ரீ இருந்தது காமிச்சிருப்பேன். ஸோ 2-3 நாளைக்கு முன்னாடி ரொம்ப காற்றடிச்சதுனால கொஞ்சம் பியரும் கீழே விழுந்திருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அதில் ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பேனில் தாராளமாக நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்,
அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த வெந்தயத்தையும் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் பியர் ரெண்டுத்தையும் வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஊறுகாய்க்கு வந்து உப்பு தான் நிறைய தேவைப்படும். ஸோ நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஊறுகாய் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து லெமன் கான்சன்ட்ரேட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் லெமன் கான்சன்ட்ரேட். உங்ககிட்ட ஃப்ரெஷ் லெமன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஃபுல் லெமனை கூட நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஊறுகாயும் ரெடி. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வெந்தயக்கீரை பருப்பு, மிளகு ரசம், அப்புறம் ஆப்பிள் பியர் ஊறுகாய், இன்ஸ்டன்ட் ஊறுகாய். ரைஸ் இங்கே குக் ஆகிட்டுருக்கு. ஸோ லஞ்சை எல்லாம் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக வைப் பண்ணி என்னோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ டிஷ்ஷஸும் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து டிஷ் வாஷர் லோட் பண்ணியிருக்கேன். கையில் வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வாஷ் பண்ணி இங்கே ட்ரை ஆகிட்டுருக்கு. ஊறுகாய் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதோட பருப்பும் ஊற்றிட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் இதை விட ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஃபுட் எங்கேயுமே இல்லை. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து நான் டாலர் ட்ரீ போனேன். ஸோ ஆக்சுவலி நான் டாலர் ட்ரீக்குள்ளே வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. பட் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பேண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாலர் ட்ரீ விசிட் பண்ணுங்கள். நிறைய நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு. நிறைய கிளாஸ் ஜார்ஸ் வித் காப்பர் லிட்டோட ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. இதெல்லாமே வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் செக்ஷன். ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியே உங்களுக்கு வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு காட்டலாம். சரி வாங்க. So cool. Oh my god, water squirted. Okay. So first வந்து water squirter. Water squitter? You have to fill it with water, then when you press it, water will come out. That's cool. So I got one more for Ridu. You got 2. அப்புறம் வந்து அலுமினியம் ஃபாயில் ரிங். இது வந்து நம்ம ஒரு ஃப்ரிஸ்பி மாதிரி. வந்து பபிள்ஸ், வாங்கினேன் ரிதுக்கும் கணேஷ்காக்கும். இது ஒன்று. அப்புறம் இது வந்து 48 பீஸ் பசில். Oh, 48 pieces? Minnie Mouse puzzle. Amma, I buy
ஒரு scissor, marker set. இதில் தான் பார்த்தீங்கன்னா 20 piece இருக்கு and one more set of bubbles. Thanks, Amma. Welcome. Cool, Papala. Cool, Papala. Magnetic dry eraser marker. Oh yeah, finally we can draw. A spatula. Rose scented reed diffuser. இது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு லாலிபாப் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட்ஸ். ஸோ லைக் ரொம்ப ப்ரிட்டியாக வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த பேக்கேஜுக்காகவே வந்து இது நான் வாங்கினேன். கனிஷ்காக்கும் இதுக்கும் வந்து ஸ்டிக்கர் அண்ட் ஆக்டிவிட்டி புக். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன், அப்புறம் இன்னொன்று வந்து மெர்மெய்ட். யூ லைக் இட்? No, I don't like it. You don't like mermaid? Then take unicorn. Crayons. இதில் பார்த்தீங்கன்னா 48 piece இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு வந்து இந்த பசங்களை வந்து ஆக்குபைடாக வச்சுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால தான் சரி போய் வாங்கிட்டு வரலாம். ரெண்டு பிரெட் பேன். நான் இது வரைக்கும் டாலர் ட்ரீயில் வந்து இந்த பிரெட் பேன் நான் ட்ரை பண்ணதில்லை. சரி ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சரி சும்மா பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். ட்ரை பண்ணணும். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச புத்தா ஃபேஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சரி அதான் ஒன்று எடுத்தேன். ப்ரஷ். இந்த டூத் ப்ரஷ் க்ளீனிங் பர்பஸ்க்காக நான் வாங்கினேன். ஸோ 2 for $1. ஸோ பார்த்திங்கன்னா நான் பழைய டூத் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லை சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது ரொம்ப டீட்டெயில் க்ளீனிங் பண்ணும் அப்படின்னா வந்து இந்த டூத் ப்ரஷ் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்கிட்ட எல்லாமே இதாகிடுச்சு. ஸோ அதனால் மாற்றலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். கோல்ட் பேக். ஸோ இது வந்து லேடி பக் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் குழந்தைங்க எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து இந்த கோல்டு பேக் வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். ஸோ லேடி பக் ஷேப்பில் ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ அது ஒன்று எடுத்தேன். ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கார்டனிங் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் சீட்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ இது வந்து மெரிகோல்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லோ கலர். அப்புறம் வந்து மெரிகோல்டு. இது வந்து மிக்சட் கலர்ஸ். இது மார்னிங் க்ளோரி. இது வந்து ஜினியா. இதுவும் வந்து மிக்சட் கலர்ஸ். இதுவும் வந்து ஜினியா. ஹெலிக்ரிசம் தெரியல, நான் வரைக்கும் பார்த்ததில்ல. சரி இது வரைக்கும் நான் டாலர் ட்ரீயில் வந்து சீட்ஸ் வாங்கினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. These flowers are so pretty, right? Yeah. They are so colorful and looking so bright. Helichrysum? I can't wait to plant them. I never saw helichrysum either. I know. So next one, dessert cup. ஆனால் இது வந்து டிசர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது போகிறதில்ல. இது வந்து ஒரு DIY பண்ண போகிறேன். ஸோ இது அப்புறம் இந்த ஒரு பவுல். ஸோ இந்த பவுலும் இந்த கப்பும் பார்த்தீங்கன்னா நான் வந்து DIY பண்ண போகிறேன். ஸோ ஃப்யூச்சர் vlogsல வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இதை வச்சு நான் என்ன DIY பண்ணேன் அப்படின்னு. ஸோ ரித்து, tell me, are you happy? Yeah. Are you happy? Yeah. Okay, which one you like the most? Bubbles. Bubbles? Yeah. Yeah? Yeah, I like bubbles this one. Okay. Bubbles. So what should you say? Thank you, Amma. Thank you, Amma. Then Then I love you, Amma. I love you, Amma. Thank you. இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So please like, share, comment, subscribe and also click the bell icon. Thank you.